அடுத்து எம்ஏஆர் இருந்தார். அவர் அப்புறம் கொஞ்சம் லேட்டாக வந்ததால் நெருங்கி பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைனாலும் நல்ல நண்பர். ராஜமாணிக்கம் மிகச்சிறந்த ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு யாருன்னா இங்கே ராஜமாணிக்கம் சந்தான கிருஷ்ணன் இருந்தார். அவர் தான் ஒரு முறை வந்து ஸ்ட்ரைக், அது ஒரு போராட்டமாக ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. பஸ்ஸெல்லாம் எதுவும் ஓடல. அந்த சமயத்தில் நான் வேற ஒரு இங்கே பக்கத்தில் கொங்கனாபுரங்கிற ஊரில் குடியிருந்தேன். அவர் புதுசாக ஒரு 2 வீலர் வாங்கியிருந்தார். என்ன பேர் ஏதோ ஒரு புதுசாக அந்த வண்டி எடுத்து கொடுத்து இங்கே போக மாட்டார். அப்படி யாரும் தரமாட்டாங்க. ஒரு புது வண்டி எப்படி கொடுக்கணுங்கிறது இல்லை. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் எனக்கு உறுதுணையாக இருந்தார். என்னுடைய பார்ட்னர் டியூஷனில், அப்போ டியூஷன்லாம் எடுக்கணும்ல, அதனால் வந்து என்னுடைய டியூஷன் நான் அவரும் சேர்ந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி மிகச்சிறந்த நெருங்கிய நண்பர். அது மாதிரி சார் சொல்ல வேண்டியதில்லை. நல்ல மனிதர், நல்ல விஷயங்கள் வந்து நிறையா சொல்கிறாரு. அவருடைய சன்னை இப்போ பெரிய டாக்டர்னும் பெரிய கிளினிக் சேலத்தில் வச்சுருக்கிறதாலும் கேள்விப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. அவர் பார்க்கும்போது எப்போ சந்தோஷமும் ஒரு போதனையாகவும் இருக்கும். அடுத்து குமார் சொல்லவே வேண்டியதில்லை. எங்கள் ஸ்கூலுக்கு வராதுக்கு முன்னாடியே ராஜமாணிக்கம் மூலமாக அவர் எனக்கு ஃப்ரெண்டு. இந்த ஸ்கூலுக்கு அவர் வரவே இல்லை. அப்போ ஜெயபால் கடையில் வந்து டீ சாப்பிட்றதுக்கு வரும்போது, இப்போ ஜெயபால் கடை இருக்கான்னு வந்தோடனே கேட்டேன். இல்லைன்றாங்க. எனக்கு இப்போ டீ குடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது போனால் கண்டிப்பாக ஜெயபால் கடையில் டீ குடிச்சிடணும், அது சான்ஸ் இல்லை. அப்போ வந்து ரொம்ப வருத்தப்பட்டு தான் வந்தேன். அப்போது ஜெயபால் கடையில் தான் முன்சாமி முதல்ல நான் சந்தித்தேன். அவர் வீட்டுக்கு அடிக்கடி போவேன், அவர் வீட்டில் சாப்பிடுவேன். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால் வந்து எனக்கு வந்து எல்லாரோடு நெருங்கி பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த பள்ளி இந்த பள்ளி தான். வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்ட பள்ளி இந்த பள்ளி தான். ஏன்னா முதல் கவர்மெண்ட் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போதுமே முதல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது என்றைக்கும் மறக்க முடியாது இல்லையா? முதல்ல ஸ்கூலுக்கு போகிறது, முதல்ல எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான். அதனால் மறக்க முடியாது. அதே மாதிரி ஆசிரியர்கள் லேட் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் அவங்களோட வந்து சும்மா சகோதரிகள் அத்தனை பேரும், அதில் குறிப்பாக சில டீச்சர்ஸோட நெருங்கி பழகிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது. அவங்க இல்லை இப்போ. லக்ஷ்மி இல்லை, ஆனால் சாந்தா டீச்சர் இருப்பாங்க. ஏன்னா லக்ஷ்மிக்கு வந்து நான் வண்டி வாங்கிட்டு போவேன். நான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காளிப்பட்டிக்கு போவேன். அப்போ வந்து டீச்சரோட வண்டி எடுத்துட்டு நானும் ராஜமாணிக்கம் போயிடுவோம். அதனால் வந்து அவங்க இல்லைங்கிறது அவங்களுக்கு சமயத்தை கூட நன்றி சொல்லணும். அப்போது இது மாதிரி நிறைய பேர்த்தோடு நான் பழகிறதுக்கு, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, லேடி டீச்சர்ஸ்லாம் யாரையும் எதுவும் சொல்ல நினைக்காதீங்க. அவங்க எல்லாருமே உடன்பிறந்த சகோதரிகள். அதனால் வந்து அவங்களோட அன்பு இன்னைக்கும் எப்போது மாறாமல் தான் இருக்குது. அடுத்து என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும். என்னுடைய மனைவி, அவங்க நாமக்கல் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. அவன் என்னோட சன்னு. அவங்க அப்பா நான் பார்க்கணும், ஹைதராபாத்தில் இருக்கிறான், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறான். லீவுக்கு வந்துருந்தான். வந்தோன்னே இது மாதிரிப்பா கூப்பிட்டுருக்காங்க, அப்போ நானும் வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அடுத்து என்னுடைய பேர குழந்தைகள், மகள் வீட்டு பேர குழந்தைகள், மகள் வரல, பேர குழந்தைகள் லீவுக்காக வந்தாங்க. சரி அவங்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். வேற என்ன வீட்டை மோகன்தான் கன்சல்டிங் இருக்காரா? சரி, வேற என்ன நீங்கள் ஏதாவது பேசணும் கேட்கணும்னா இன்னைக்கு கேட்கலாம். நான் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் அவ்வளோதான். அது ஒரு சந்தோஷம் தான். லைஃப் வந்து இங்கே போனேன், எட்மாஸ் ஆனேன், லீவ் ஆனேன், அப்புறம் ரிட்டையர் ஆகி 3 வருஷம் ஆச்சு. அப்படி கூட சுற்றிட்டு இருக்கேன், ஜாலியாக இருக்கிறேன். இளமையாக இருக்கிறது அது கூட பக்கத்து போயிருக்கேன். 88, 89 வாக்கில் இங்கே இருந்தீங்க. ஆமாம், அப்பயும் இப்போ அப்படியே தான் இருக்கிறீங்க. நீங்கள் அப்போ அப்படியே தான் இருக்கிறீங்க, இப்போ அப்படியே தான் இருக்கிறீங்க. நாங்கள் தான் மாறிட்டோம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சாரை சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அவரு எப்படி இருக்காரோ அவரை பார்த்தா புறாம பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன என்னைக்கு சொல்றீங்க? என்னுடைய குருநாதர் அவர் தான். குருநாதர் எப்படி இருக்காரோ அப்படிதான் சிஷ்யம் இருக்க முடியும். என்னுடைய முதல் தலைமை ஆசிரியர், முதல் பள்ளி, என்னுடைய அன்பான முதல் மாணவர்கள். அதனால என்னுடைய டர்ன் முடிஞ்சது. நீங்க ஏதாவது எங்கிட்ட கேட்கணும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசலாம். நம்ம கேட்டீங்க, கையை பத்தி கேட்டீங்க, வேற ஏதாவது கேட்டீங்க, ரகசியம் ஒண்ணு இல்லை, ரகசியம் கொஞ்சம் பேக்கப் அவ்வளவுதான். ஓகே, நன்றி, ரொம்ப நன்றி. அது முக்கியமா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடத்துனதுக்கு வந்து மேல என்னுடைய பாராட்டுகள். மறுபடியும் இது மாதிரி வந்து நடத்துங்க, மறுபடியும் செய்யுங்க. இயர்லி ஒன்ஸ் அல்லது ஒரு நாளைக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செய்யுங்க. நான் அதிக நேரம் எடுத்து விரும்பல. அடுத்து
அப்படியே பாருங்க, அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்க. அறிமுக உரை என்ற உரிமையை நான் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. என் அன்பு சகோதரியை பற்றி ஒருவரு செய்தியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2016 தான் எந்த நிலையை அடைய வேண்டும் என்பதை 1990 திட்டமிட்டு தன்னுடைய முடிவை உருவாக்கி கொண்டவர். அதை பற்றி கவலைப்பட என் அன்பு சகோதரி அந்த ஒழுக்கம் கட்டுப்பாட்டு நிலைநாட்டுவதில் படித்த மாணவர்களுக்கு தெரியும். அப்படி வந்து அப்படி பராசக்தி மாதிரி ஒரு ஆத்திரம் அப்படி வந்ததுனாலும் நீங்கள் போங்க சார், நீங்கள் என்ன சொல்ல அடக்கவே மாட்டாங்க, நீங்கள் தான் செல்லம் கொடுத்து கெடுக்கிறீங்க என்பது போல அந்த உரிமை கலந்த உறவோடு பணியாற்றிய இந்த குடும்ப உறுப்பினர்களை அன்றைய தினத்தில் மிக வயதில் இளமையானவர். ஆனால் கற்பிக்கும் பணியில் எல்லோரும் விஞ்ச வேண்டும் என்ற வகையில் பணியாற்ற அன்பு சகோதரி. உண்மையிலேயே நான் வந்தவுடன் பட்டியலில் பெயர் யாரும் வந்திருக்காங்க, உனக்கு போல ஆசைப்பட அட்ரஸ் எடுக்கணும் இல்லையா, அட்ரஸ் எடுக்கிறப்ப சகோதரி வரலைன்னு உள்ளூர் வருத்தப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டே அவங்க மெயின்கள் உள்ள நுழைஞ்சாங்க. அப்படிப்பட்ட திட்டமிட்டவர் இப்பொழுது அவர் உங்கள் முன்னே. நன்றிம்மா, நன்றி. 2006 நான் பூலாம்பட்டி போனப்பா. பூலாம்பட்டியில் தமிழாசிரியராக போய் சேர்ந்து 6 மாதம் அங்கே இருந்தேன். போகும்போதே கஷ்டம், இவ்வளோ தூரம் போகிறோமேன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போகும்போது உட்காந்துட்டே அழுதுட்டு போவேன். 2 நாள் 3 நாள் பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவங்களே கேட்டாங்க, அம்மா பக்கத்துலலாம் ஸ்கூல் இல்லையா, இங்கே வந்துட்டுங்கன்ட்டு. இல்லைம்மா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் அப்படி போனேன். ஆனால் ஸ்கூல் நல்லா இருந்தது, ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் தூரம் எப்படியா ட்ரை பண்ணி வீரபாண்டி ஸ்கூலுக்கு வந்துட்டேன். இங்கே பரவாயில்ல, நல்லா இருக்கேன். என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, சொன்னார் முடிச்சுக்கிறேன். அவன் வந்து இதில் உடுப்பி பவர் கார்பரேஷனில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஆகிட்டான். உடுப்பி சோனாவில் தான் முடித்தான். அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ தான் முந்தா நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை தான் வளகாப்பு முடிச்சது. அதுதான்ப்பா. எங்கள் சார் ரிட்டையர் ஆகிட்டாரு, தாசில்தாராக இருக்குது. இப்போ எனக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. இப்போ வர அக்டோபர் இல்லாமல் அடுத்த அக்டோபரில் ரிட்டையர்மெண்ட் வருஷம். ஒரு அபிநயத்தோடு பேசுகின்ற பொழுது அந்த அபிநயத்தோடு பேசுவதை பிறப்போடு பெற்று வந்த ஒரு பெருந்தகை முத்துமணி, கண்ணாம்பா, கீதா. இது அன்றைய காலகட்டத்தில் முப்பெரும் தேவியரை போல ஒரே பேருந்தில் வந்து ஒரே பேருந்தில் பயணித்து சென்ற அந்த காலம். இந்த மனமாச்சல் என்று எதுவுமே இல்லாமல் பணியாற்றிய ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அன்பு சகோதரி அவர்கள் இப்பொழுது தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார். இப்போ காட்ட விரும்புகிறாங்க. ஐயா, நீங்கள் அனுமதி கொடுத்தாதான் அவங்க நாட்கள் அமர்வாங்களாம். நீங்க உட்கார்ந்தே பேசுங்கன்னு சொன்னாதான் அவங்க உட்காருவாங்களாம். சரி, இந்த கண்ணாம்பல் ஆசிரியர்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, மகனுடைய திருமணத்திற்கு உங்களை எல்லாம் அழைக்கவில்லை என்று ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சரி, பேத்தி பிறந்த பிறகு, நான் பேரன் இப்ப சொல்றது இல்லை, பேத்திகள் தான் நாட்டுக்கு தேவை. ஆக பேத்தி பிறந்த பிறகு அந்த செய்தியை விருந்தோடு எங்களோட பகிர்ந்துக்குங்க. சரி, அழைக்காத குறையை நம்ம நீக்கிடலாம். சரியா? வாங்க. மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நான் முதல்ல நாமக்கல் ஸ்கூலில் தான் வேலை செஞ்சேன். ஒரு 1.5 வருஷம் தான் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் 83 இங்கே வந்தேன். இங்கே வந்து இங்கே தான் செய்கிறாங்க. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் முதல் இங்கே வந்தப்போ நடராஜன் சார் தான் ஹெச்எம்மாக இருந்தேன். அவர் ஹெச்எம்மாக இருந்தப்போ வந்ததும் உட்கார வச்சு சொன்னார், பாய் ஸ்கூலாக இருக்கு, தெரிஞ்சுக்காதீங்கன்னு உட்கார வச்சு அப்புறம் கிளாஸ் எல்லாம் காமிச்சு அனுப்பிவிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பாய் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாததுனால கேர்ள்ஸ் ஸ்கூலில் நான் கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் சரியாக போச்சு. காலையில் எழுந்து வரப்போ வீட்டை பற்றி நினச்சின்னு வருவோம். இங்கே வந்துட்டா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வீட்டு ஞாபகம் என்ன, அது மாதிரி உங்களோடையே கலந்து உங்களோடையே இருந்துடும்.
ஆசை அப்போ தான் வீட்டுக்கு நேரம் வரும். அந்த மாதிரி உங்களோடையே வாழ்ந்துட்டு அவரோடைய இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அத்தனை பேருமே என்னுடைய சகோதர சகோதரிகள் தான். அவங்க எல்லாருக்கும் முதல்ல நான் இது மாதிரி ஒரு விழாவை நீங்கள் ஏற்பாடு செய்து எங்கள் எல்லாரையும் அழைத்ததுக்காக முதற்கண் நன்றியை நான் தெரிவிச்சேன். நன்றி, வணக்கம். திரு சந்திரசேகர் ஐயா, நீண்ட பேர் அந்த காலத்தில் நாங்கள் கூப்பிடுற சல்லுப்பட்டு கேசின்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா அது காசு இல்லை, ஓசைங்கிறதுனால கேசின்னு கூப்பிட்டு பழகிட்டோம். இதில் உங்களில் பெரும்பாலோருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறோம். இப்போ இவருடைய துணைவியார் அம்மா ருக்மணி அங்கே என்னுடைய ஆசிரியர், 6வதுல கழக உயர்நிலைப்பள்ளி மகுடஞ்சாவில் என்னுடைய ஆசிரியர். அப்பொழுது அவர்கள் பணிக்கு சேர்ந்த புதிது யாரோ தெரியல, ஆசிரியர் பணிக்கு நீ போனீங்க சிரிச்ச பேசுறாத, கடுகடுப்பாக தான் இருக்கணும், இல்லை பசங்க படிக்க மாட்டேன் யாரோ சொல்லி அமைச்சிருப்பாங்க போல இருக்கு. அதை முழுமையாக கடைபிடிச்சாங்க. அதனால நாங்கெல்லாம் உருப்பிட்டோம். இல்லை இப்போ ஒரு செய்தி என்ன நான் பகிர்ந்துக்கணும்னா, யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய ரகசியம். அப்போ அவங்களுடைய தோழிய பணியாற்றிய உடல்கல்வி ஆசிரியர், அவங்க பேர் என்ன டீச்சர்? இல்லை அங்கே அங்கே மகுடஞ்சார் ஸ்கூலில் அவங்களுக்கு அப்போ தான் உங்களோட பிஇடி டீச்சர் வந்து உஷா, அவங்க பேர் என்னங்க ஞாபகம் இல்லை. இவங்களும் திருமணம் ஆகாதவங்க, அவங்களும் திருமணம் ஆகாதவங்க, 2 பேரும் தோழியரை அவங்க கிரவுண்டில் இருக்கிறப்ப இவங்களும் கூட வந்துடுவாங்க. அப்போ அந்த ஸ்கூலு அந்த மெயின் ரோடு தார் ரோடு ஒட்டி தான் கிரவுண்டு. நாங்கள்லாம் விளையாண்டிருக்கிறோம். அப்போ ஐயா என்ன பண்ணார், சைக்கிள் தான் சொல்லிதான் அவருக்கு தடுக்க முடியாது, எனக்கு உரிமை இருக்கு. சைக்கிள் தள்ளிட்டு கூட யாரோ வந்தார். அவர் ஒரு 10 அடி தள்ளி நிற்க வச்சுட்டு மரத்தடியில் நின்றுட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்தார். இதை நான் பார்த்துட்டேன். யார் அது ரோடில் நின்றுட்டு நம்ம டீச்சருங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். நான் அப்புறம் திருமணம் முடிந்த பிறகு தெரிஞ்சு பொண்ணு பார்க்க வந்தார் அப்படின்ட்டு. பேசி ஐயா, அந்த காலத்துல பொண்ணு பார்க்க வந்த வரலாறு எப்படின்னு தெரியும். இப்போ நீங்களும் எப்படி பொண்ணு பார்த்து கட்டிட்டு அவங்க தனிப்பட்ட வரலாறு. எங்க கேசி எங்க ஆசிரியை அவர்களை பொண்ணு பார்க்க வந்த காட்சி இதுதான். இன்னைக்கு அந்த காட்சி முன்னாடி நிற்குது. ஆனால் பயத்தோட நின்னார். அதுக்காக பொண்ணு கொடுத்தோம். ஆக அந்த வாழ்க்கை அனுபவத்தை இணைத்து இப்பொழுது இந்த பள்ளி வரலாற்றோடு இணைத்தவர் அவர். இந்த பள்ளி வரலாற்று இணைந்தவர். இது இன்னொரு செய்தி என்னன்னா, உங்களுக்கெல்லாம் தெரியாது, இப்போ எல்லாம் போர்டு போடுறீங்க, மேட்டூர் தண்ணி வருது எல்லாமே. எங்கள் காலத்தில் ஆண்டியாமெட்டிக்கு ராசி வந்து பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. நம்ம சந்தைப்பேட்டை காக்காமலை மரோடில் இருக்கும். அப்போ அந்த காலத்தில் 10 மீட்டர் என் முன்ன வந்து வரட்டி போட்டு இருக்கிற மாதிரி தண்ணி சுமக்க முடியாது, பொண்ணு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன காலம். ஆனால் இந்த பள்ளிக்கு மட்டும் ஆசிரியர் வந்தாங்கன்னா இந்த ஊரை விட்டு போக மாட்டாங்க. இது ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். ரகசியம் அதோட ரகசியம் என்ன? ரகசியம் என்னன்னா, அறியாத ஒரு காலத்தில் கல்வின்னா என்னன்னு அறிந்து கொள்ள வேண்டிய. ஏன்னா கைத்தறி மட்டுமே தொழில், சந்தைக்கு வியாபாரத்துக்கு போன மட்டுமே தொழில் என்ற பொருளாதார பின்தங்கிய நிலையில, பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அந்த அனுபவம் வேற, பின்னாடி பகிர்ந்துக்கலாம். அந்த நிலையில ஒரு அறிவுக்காக ஒரு நிறுவனம் என்று உருவாக்கின்ற பொழுது எக்ஸ்போர்ட் வந்த பிறகுதான் கொஞ்சம் கொட்டமே ஆரம்பிச்சது. படிக்க மாட்டாங்க, ஒழுங்காக வரமாட்டாங்க. கரூர் எக்ஸ்போர்ட் அங்கே வந்த பிறகுதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்த ஒரு பணிவு. கபடின்னு எடுத்தா இன்னைக்கு நீங்கள்லாம் டிவிலேருந்து கிரிக்கெட்டை பார்க்குற மாதிரி, கபடின்னா எல்லாமே நாங்கள் சைக்கிள் வந்துடுவீங்க. ஆட்டியாம்பட்டி சென்டர்னா வேம்படுதாலும் எல்லாமே. அது மகுடஞ்சாண்டி சங்கீரி கல்வி மாவட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜேன்னு இருக்கும். இப்போ 4-6 டீம் ஆடக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் நடக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் நாங்கள் ஒடியாந்துருவோம். அது யுத்தம் மாதிரி இருக்கும். ஆட்டியாம்பட்டினா கபடி சீனியர் டீம் அப்படின்ட்டு ஆட்டியாம்பட்டி தான். அடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் ஆளே கிடையாது. இப்படி ஒரு பிராண்டட் நிலைமை உருவாக்கின ஒரு காலகட்டம் அது. ஸோ அந்த வகையில் என்னுடைய தந்தைக்கு நிகரான இன்று மாநில அளவில் சிறந்த ஒரு எலும்பு முறிவு மருத்துவர்
மருத்துவமனை என்று லண்டன் ஆர்த்தோ என்று பெயர் பெற்ற அந்த மருத்துவமனையினுடைய மருத்துவரை பெற்றெடுத்த தந்தை என்ற வகையிலும் இந்த பள்ளியினுடைய வரலாற்றோடு தன்னை பின்னி பிணைத்துக் கொண்ட ஒருவர் என்ற வகையிலும் உங்கள் முன்னே தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியருக்கு பொன்னாடை போல் நீ எப்படி வந்தா இங்க பாருங்க திரும்புங்க. முன்னாள் தலைமை ஆசிரியர், இந்நாள் தலைமை ஆசிரியர் இப்பள்ளியிலே படித்து பல பள்ளிகளில் பணியாற்றி சென்ற வாரம் இப்பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக வந்துள்ளார். அவர் இப்பள்ளியில் படிக்கின்ற போது நான் அவருக்கு ஆசிரியர். அதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். அவங்க அண்ணாரும் நானும் எல்லாம் ஒரு இணைவாக வேலை செய்தோம். அது இருக்க உடன் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட எல்லாரும் என்னோடு இங்கு பணியாற்றியவர்கள் தான். எல்லாம் வெவ்வேறு காரணங்களால் அவங்க சொந்த ஊருக்கு சென்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை பேர் இங்கு இருந்தாலும் இந்த பள்ளியில் அதிகப்படியான காலம் பணியாற்றியவர்கள் நானும் என் துணைவியார். நான் 33 ஆண்டுகள் இப்பள்ளியில் பணியாற்றினேன். வீட்டில் 38 ஆண்டுகள் இப்பள்ளியில் பணியாற்றி 1999 ஓய்வு பெற்று இப்பொழுது இருக்கிறோம். எங்களுக்கு 2 மகன், ஒருவர் தான் இப்போ சொன்னார் லண்டன் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் சேலம், இன்னொருவர் சிவில் இன்ஜினியர், அவர் ஈரோட்டில் பில்டிங் கான்ட்ராக்ட் தொழில் பண்ணி. அன்று படித்த மாணவர்களாகிய அந்நாள் மாணவர்களும் இந்நாள் உயர் தொழில் அதிபர்களுமாகவும் நெசவு தொழிலும் வெளிநாடுகளில் சென்று தொழில் புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் எல்லோரையும் பார்க்கின்ற வாய்ப்பு இன்று ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் தம்பி அவர்களுக்கு நன்றி. இவரோடு இதையெல்லாம் ஏற்பாடு செய்த தனசேகரன் பெரிய தொழிலதிபர்.